இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 நம்பர் சிஸ்டம் பேஜ் நம்பர் 16ல இருக்க ட்ரை தீஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இங்கே வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னென்னா சைனில் வந்து ரெண்டுமே வந்து சேம் சைனாக இருந்தால் உங்களுக்கு ப்ளஸ் வந்துடும். நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷனில் வந்து கிரேட்டர் நம்ம சைன் போடுவோம்ல, அப்படிலாம் இல்லை. ரெண்டு சைன் சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ்ஸு, டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் மைனஸ், அவ்வளோதான். டிஃப்ரெண்ட் சைனாக மைனஸு, இங்கே சேம் சைன், மைனஸுக்கு ப்ளஸ்ஸு, ப்ளஸ் ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ்ஸு, டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் மைனஸ். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் -20 into -45. ஸோ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டு சேம் சைனால் ஆன்சர் ப்ளஸ் வரும். ஸோ இந்த 20யும் 45யும் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 20 into 45 அது ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிங்க. ஒரு 0 இருக்குன்னா ஒரு 0 போட்டுருங்க. போட்டுட்டு 45 into 2 வந்து 90. therefore 900. செகண்ட் சம் வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டு சேம் சைன், அதனால் ப்ளஸ்ஸு. 9 8s ஆர் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை கொடுத்துருந்தாலும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 8s ஆர் 72. அடுத்தது இங்கே வந்து 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 3 நம்பர் கொடுக்கும்போது 2 நம்பருக்கு மேலேயே கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நெகட்டிவ் வந்து ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்ததுன்னா அதுக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவில் தான் வரும். அதே நெகட்டிவ் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்ததுன்னா அது வந்து நமக்கு பாசிட்டிவ். இது நல்ல ஞாபகம் வச்சுங்க. நெகட்டிவ் சைன் வந்து ஆட் நம்பர் ஆஃப் டைம் வந்தால் நெகட்டிவில் வரும், ஈவன் நம்பர் ஆஃப் டைமில் வந்து பாசிட்டிவ். இப்போ இங்கே பாருங்கள் 1 2 3 இருக்குது. 3ல் எத்தனை நெகட்டிவ் வந்திருக்கு? 2 நெகட்டிவ் வந்திருக்கு. அப்போ 2 நெகட்டிவ் வரும்போது என்னது? 2 என்பது என்னது? ஈவன் நம்பர். 2 என்பது ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பர் அந்த ஆன்சர் வந்து ப்ளஸில் வரும். இப்போ 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ப்ளஸ்ஸுங்கிறதுனால சைன் போட வேண்டாம். 30 into 40 வந்து 2 0 இருக்குது. 3 4s are 12. 1200. 1200 into 1 வந்து 1200. அவ்வளோதான். எப்போ இப்படி 0 0 இருக்கும் 2 0 வந்துடுங்களா? அப்போ இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 3s are 12 போட்டு இந்த 0 0 சரிங்களா? therefore ஆன்சர் வந்து 1200. இப்போ லாஸ்ட் ஃபோர்த் சம் வந்து இங்கே எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 இருக்குது. இப்போ 2 நம்பருக்கு உங்களுக்கு மைனஸ் இருக்குது. அப்போ 2 மைனஸ் அப்படின்னா 2 என்னது? ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பர் இருந்தால் ஆன்சர் என்னதில் வரும்? ப்ளஸில் வரும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இல்லாட்டி 50 into 2 பண்ணுங்கள். 50 into 2 எவ்வளவு? 100. அப்போ அந்த வர 100ஓட இந்த 10 மல்டிப்ளை பண்ணுங்கள். சைன் மல்டிப்ளை பண்ண வேண்டாம். அப்போ இந்த 100 into 10 வந்து 3 0 இருக்கா? 3 0 போட்டுருங்க. 1 1s are 1. ஸோ therefore 1000 is the answer. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் த டேபிள். இந்த டேபிளை வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள் பை மல்டிப்ளையிங் த இன்டீஜர்ஸ் இன் த கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் ஹெட்டர்ஸ். இது வந்து ரோ, இது காலம் வைஸ். இப்போ நம்ம ஒன்றா மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோவில் இருக்கிறது இந்த காலத்தில் இருக்கிறது பண்ண போகிறோம். இங்கே ரெண்டுமே சேம் சைன், அப்போ ப்ளஸ் வரும். அப்போ 3 into 3 9. அவ்வளோதான். இங்கே வந்து இங்கே மைனஸ்ஸு. ஸோ ரெண்டுமே மைனஸ் அப்படின்போது ப்ளஸ்ஸு, சேம் சைன் இல்லையா? இப்போ 3 2s are 6 மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே ரெண்டும் சேம் சைன், அப்போ ப்ளஸ்ஸு. 3 1s are 3. அப்புறம் 3 into 0, எனி நம்பர் into 0 வந்து 0. இப்போ இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், அப்போ மைனஸ் வரும். 3 1 is 3. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைன், அப்போ மைனஸ் வரும். 3 2s are 6. இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு, அப்போது இங்கே என்ன வரும்? மைனஸ் வரும். 3 3s are 9. இப்போ அடுத்ததுக்கு வாங்க. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ரோவில் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மைனஸ்னால் ரெண்டு சேம் சைன் ப்ளஸ், அப்போ 6 வரும். இது ரெண்டு சேம் சைன், 2 2s are 4. சேம் சைனா ப்ளஸ்ஸு, 2 1 is 2. -2 into 0 0. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு, அப்போது டிஃப்ரெண்ட் சைனா மைனஸ். 2 1 is 2. இங்கேயும் டிஃப்ரெண்ட் சைன் மைனஸ். 2 2s are 4. டிஃப்ரெண்ட் சைன் மைனஸ். 2 3 is 6. அடுத்தது இங்கே ரெண்டு சேம் சைன், அப்போ 3 1 is 3. ரெண்டு சேம் சைன், 2 1 is 2. சேம் சைன் ப்ளஸ்ஸு, 1 1 is 1. 1 into 0 0. இது வந்து டிஃப்ரெண்ட் சைன், அப்போ மைனஸ் வரும். 1 1 is 1. இதுவும் டிஃப்ரெண்ட் சைன் மைனஸ். 1 2 is 2. இது மைனஸ், டிஃப்ரெண்ட் சைன் மைனஸ். 1 3 is 3. இப்போ 0வில் மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாமே 0 தான் வரும். 0க்கு வந்து சைன் கிடையாது. அது வந்து நெகட்டிவ்லேயும் வராது, பாசிட்டிவ்லேயும் வராது. அதனால் 0 தான். எல்லாத்து நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான் வரும். எந்த நம்பரை 0வில் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். இப்போ 1, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், அப்போ டிஃப்ரெண்ட் சைன் மல்டிப்ளை பண்ணிங்க. 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அதே நம்பர் வரும், சைன் மட்டும் மாறும். இங்கேயும் டிஃப்ரெண்ட் சைனு, இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்னால இங்கே மைனஸ் வரும். அதுபோல் இங்கேயும் டிஃப்ரெண்ட் சைன்னா மைனஸ் போட்டு 2.
different sign minus 1. 1 into 0 0. இப்போ இங்கே 1 இங்கே 1 ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ், அப்போ ரெண்டு சைன் ஒரே சைனாக இருக்கனால ப்ளஸ் தான் வரும். 1 அடுத்தது 2 அடுத்தது 3 எல்லாமே ப்ளஸ் ப்ளஸ் இருக்கனால எல்லாமே ப்ளஸ் தான் வந்துடும். இப்போ 2வால் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே மைனஸ் ப்ளஸ் இருக்குது, அப்போ மைனஸ் வரும். டிஃப்ரெண்ட் சைன் இல்லையா? 6 minus 4 minus 2 அடுத்தது 0. இது எல்லாம் சேம் சைன். 2 4 6 இங்கே எல்லாம் மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அப்போ டிஃப்ரெண்ட் சைன் இருக்கனால மைனஸ் வரும். -9 -6 -3 3 into 0 0. அடுத்தது இங்கே ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ் ஒரே சைனாக இருக்கனால அதே தான் வரும். 3 into 1 3 3 2s are 6 3 3s are 9. இப்போது தேர்ட் சம். which of the following is incorrect? 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் வந்து இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாம் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். திஸ் இஸ் லெஸ் தேன் 0 கொடுத்துருக்காங்க. பாப்பா நமக்கு லெஸ் தேன் 0 வருதான்னு பார்க்கலாம். நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டாம், சைன் வச்சு சொல்லிடலாம். இப்போ பாருங்கள், இங்கே 3 மைனஸ் இருக்குது. 3 என்பது என்னது? 3 என்பது வந்து ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் மைனஸ் வந்ததுனால ஆன்சர் எதில் வரும்? மைனஸில் வரும். அப்போ மைனஸில் வந்தாலே என்ன அர்த்தம்? அந்த நெகட்டிவ் இன்டீஜர் வந்து லெஸ் தேன் 0. அதனால இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இங்கே ஒரே ஒரு மைனஸ் இருக்கனால ஆன்சர் மைனஸ் வரும். அதனால் ஒன் இஸ் த ஆட் நம்பர், தேர்ஃபோர் மைனஸ் தான் வரும். தேர்ஃபோர் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து லெஸ் தேன் 0. இதுவும் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கிரேட்டர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர். அப்போ உங்களுக்கு என்னத்தில் வரும்? பாசிட்டிவில் ஆன்சர் வரும். இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும்போது பாசிட்டிவ். ஏன்னா இது வந்து 2512, இது 1252. அப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணும்போது பாசிட்டிவில் ஆன்சர் வரும். இப்போ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து லெஸ் தேன் 0 கிடையாது, கிரேட்டர் தேன் 0. அதனால் இதுதான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே நெகட்டிவ், இங்கே நெகட்டிவ், ரெண்டு நெகட்டிவ். 2 நெகட்டிவ் வந்தால் அது என்னன்னு சொல்லுவோம்? பாசிட்டிவ் இல்லையா? 2 வந்து ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் ஆஃப் மைனஸ் வரும்போது மல்டிப்ளிகேஷன் என்ன ஆகிடும்? பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ பாசிட்டிவ் வந்து கிரேட்டர் தேன் 0, ஆனால் லெஸ் தேன் 0 கொடுத்தனால திஸ் இஸ் ஆல்சோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் இட்.